குரூப் 4ல விஓஓ ஜேஏ பில் கலெக்டர் இவங்களுக்கான செகண்ட் கவுன்சிலிங் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது. அதோட ரிசல்ட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வேகன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு ஃபில்அப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, லாஸ்டா கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எந்தெந்த கேட்டகரிக்கு வேகன்சி இருந்துச்சோ அதை மட்டும்தான் ஃபில்அப் பண்ணிருக்காங்க. புது கேட்டகரியோ இல்ல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியோ எதையும் பண்ணல. அதே சேம் கேட்டகரி அதே சேம் வேகன்சி அப்படியே ஃபில்அப் பண்ணிருக்காங்க. இப்ப வரப்போற டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்களுடைய செகண்ட் கவுன்சிலிங்லயும் லாஸ்டா என்ன வேகன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு இருந்துச்சோ அதை மட்டும் தான் கண்டிப்பா ஃபில்அப் பண்ணுவாங்க. புது வேகன்சி எதுவும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. புது கேட்டகரிக்கும் எதையும் ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்காது. லாஸ்டா டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்களுக்கான வேகன்சி என்ன இருந்துச்சோ அந்த லிங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள கேட்டகரிக்கு மட்டும்தான் மேக்சிமம் வேகன்சி ஃபில்அப் பண்ணுவாங்க. நியூ வேகன்சி வர வாய்ப்பு இல்ல. நியூ கேட்டகரி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்களுக்கான லாஸ்டா இருந்த வேகன்சி லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட்ல உங்க கேட்டகரி இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க.